மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழர்களின் அன்புக்கு சொந்தக்காரராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவிலே அவரை நேரில் சந்தித்து முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மட்டுமல்லாது அனைத்து தரப்பட்ட மக்களின் சார்பாகவும் அவர் பல்லாண்டு நூறாண்டு இந்த தமிழ் மண்ணுக்கான, தமிழ் மக்களுக்கான, இந்த மொழிக்கான பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்று எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரை போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மும்மொழி கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழி கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்திலே இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. பாசிசம் பாயாசம் என்று பேசிய விஜய் அவர்களை எதிர்க்கும் முட்டாத பாதரசம்னு கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம்? திமுகவை நேரடியாக எதிர்க்கிறனாலயா இல்ல என்ன காரணம்? அரசியல் என்பது எல்லோருக்குமானது, பொதுவானது ஜனநாயக நாட்டிலே. ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு நாசமான சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்ப்பணிய கூட்டம், ஆரிய கூட்டம், RSS கூட்டம் ஒன்றாக திரண்டு ஒட்டுமொத்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு என்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒரு பாதரசம் தான் அப்படி பேசும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். பாதரசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், அது எந்த ஒரு உலோகத்தோடும் ஒட்டாது. அப்படி எந்த உலோகத்தின் கூட ஒட்டாத ஒன்று மக்களோடும் ஒட்டாது என்பது என்னுடைய கருத்து. இது முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய சித்தாந்தமாக, பாசித்தினுடைய அடுத்த வடிவமாகத்தான் இந்த பாயாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. விஜய் பாஜக அரசு அதை நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. நான் அந்த அர்த்தத்தில் தான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில மொழி பிரச்சனை, பள்ளி பிள்ளைகளுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நமக்கான முக்கியத்துவத்தை, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை மக்கள் தொகை அடிப்படையிலேயே உயர்த்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழக மக்களால், தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர், ஒரு கலைஞர் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகத்தை மத்திய அரசு உருவாக்க நினைக்கிறது என்கின்ற பொழுது அதை தட்டி கேட்க வேண்டிய முதல் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சமாளிக்க முடியாமதான் திமுக அரசு நடிகை வெற்றி மீது வழக்கு தொடுக்குதுன்னு சீமான் குற்றச்சாட்டு பண்ணி வைக்கிறார் தமிழக அரசு மீது. சார், அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இருக்காது சார். எனக்கு தெரிஞ்ச அதுக்கெல்லாம் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியல்ல பொதுவாகவே யாராக நானாகவே இருந்தாலும் நான் எதிர்த்து பேச வேண்டியது யாரை மீது குறை சொல்லுவோம்? ஆளுகின்ற அரசின் மீது மட்டும்தான் குறை சொல்லுவோம். அப்படி அரசின் மீது, ஆளுகின்ற அரசின் மீது குறை சொல்லும் பொழுதுதான் ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஒருங்கிணைக்க முடியும் என்ற உள்நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு அரசியல். இது ஆண்டாண்டு காலமாக உள்ள அரசியல் தான். பொதுவாழ்வு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை போல் பொதுவாழ்வு என்பது பூங்கா வினோதம் அல்ல, புயலை எதிர்த்து நிற்பது. அவ்வளவுதான். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சார், இந்த பொதுவெளியில பெண்களை பத்தி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது விரும்பி தானே வந்தாங்க, நான் கட்டாயப்படுத்துறதுல இது பாலியல் குற்றம். இது உண்மையிலே நானும் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆனால் அண்ணன் அவர் இப்படி ஒரு வார்த்தைகளை பிரயோகித்தது ஆச்சரியம் அளிக்கிறது. நிச்சயமாக அதுக்கு நிறைய பேர் அதை வருத்தப்படுகிறார்கள். அதை நல்லதாக எனக்கு தெரியவில்லை.
திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய கோரிக்கைன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதே தமிழக சட்டமன்றத்திலே ஒட்டுமொத்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடத்தப்பட்டு ஜாதி ரீதியாக மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு பகிர்ந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டு காலமா வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான உரிமத்தை அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே ஒன்றிய அரசு தான் இருக்கிறது. ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும். ஒன்றிய அரசு தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. பழைய பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டுதான் 71 எடுத்த கணக்கை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றிய அரசு பாசாங்கு வேலைகளை விடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து தரப்பட்டவர்களுக்குமான இடஒதுக்கீடை சமமாக வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. இது தமிழகத்தினால் நடத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த குறையை சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் உள்ள ஒரே அமைப்பு ஒன்றிய அரசு மட்டும்தான். அது வந்து எடுக்கிறது ஒரு சென்சஸ் நம்மளால எடுத்துத்தான் முடியும். ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு வேணா தமிழக அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு எடுக்கலாம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது யார்? அந்த முயற்சியுமே இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளலையே. இல்ல ஏற்கனவே இப்ப நம்ம வந்து இது மாதிரி எடுக்கிறதுனால இப்ப நாளைக்கு ஒரு இத்தனை லட்சக்கணக்கான அதிகாரிகள் பயன்படுத்தி எடுக்கிறதுனால நமக்கு ஒரு கணக்கு தெரியும். இன்னைக்கு பீகார்ல வந்து எடுத்து ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்களால என்ன நடைமுறைப்படுத்த முடியுது? ஆனா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒன்றிய அரசு மோடி கிட்ட வலியுறுத்தலாமே, உடனடியாக தமிழகத்தில் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி நீங்க உடனடியாக அறிவிங்க, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தெரிவிங்கன்னு சொல்லலாம். யார் ஒருவரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பிஜேபி கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழக அரசு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு தவறான வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி அதற்கான அதிகாரத்தை அரசு ஆணையை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது.